குடிநீர் குழாய்களை உடைத்தெறிந்த வனத்துறை, விவசாயி கண்ணீர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சீரண்டபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணசாமி 42. இவரது மனைவி சுகுணா. இவர்களுக்கு 2 பெண், 1 மகன் உள்ளனர். 3 பிள்ளைகளும் வாய் பேச முடியாதா, காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். கிருஷ்ணசாமி 3 தலைமுறையாக அப்பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் 3 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறார். கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து கொண்டு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். நிலம் மற்றும் வீட்டிற்கு தொடர்ந்து வரி செலுத்தி வருகின்றனர். தற்போது கோடை வறட்சியால் கடும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு குடிநீருக்கு பஞ்சமாகிவிட்டது. இதனால் வேறு பகுதியிலிருந்து குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து வர முயற்சி செய்த கிருஷ்ணசாமி அதற்காக தனது நிலத்தில் சுமார் 50,000 ரூபாய் செலவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பைப்லைன் அமைத்தார். இதனை அறிந்த பாலக்கோடு வனத்துறையினர் இன்று ஜேசிபி எடுத்து சென்று கிருஷ்ணசாமி அமைத்த பைப்லைனை துண்டு துண்டாக உடைத்து வீசியுள்ளனர். மேலும் கிருஷ்ணசாமி மனைவி சுகுணாவிடம் அலுவலகத்திற்கு வரக்கூறி மிரட்டி வருகின்றனர். இது குறித்து தெரிவித்த சுகுணா மற்றும் அப்பகுதியினர், வனத்துறை அதிகாரிகள் அரசு புறம்போக்கு நிலத்தில் கூட குடியிருக்க கூடாது, விவசாயம் செய்யக்கூடாது என தொடர்ந்து அராஜகமாக மிரட்டி வருவதாகவும், எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பேசுறேங்க. இந்த மாதிரி 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வாழ்வாதாரம் பண்ணுறாங்க. குடிநீருக்கோசரம் ரோடு பைப் லைன் போடுறதுக்கோசரம் அதெல்லாம் நோண்டி வாழ்வாதாரத்தை நாசம் பண்ணிவிட்டாங்க. ஃபாரஸ்ட்கார் டெய்லியும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயும் போயிட்டதுனால என்னை வான்னு கூப்பிட்றாங்க. எங்கள் வாய் பேசாத 3 பிள்ளைங்களை விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அப்புறம் நைட்டு 9 மணி 10 மணி வரையும் வீட்டாண்டே இருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஊரில் தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு எது ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கல. நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு காட்டணும். நம்ம ஈச்சம்பள்ளம், செக்கில் நாத்தம், சீரண்டாபுரம், சொக்கங்கோட்டாயி, கஞ்சால்பயில் இந்த மாதிரி இப்போ இந்த கிராமங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி புறம்போக்கு தான் நிலம் ஓட்டுறங்க. அந்த நிலம் 60-70 வருஷமாக 3 தலைமுறை 4 தலைமுறையாக நாம் பண்ணினே வரேங்க இது வரைக்கும். ஆனால் இது வரைக்கும் ஃபாரஸ்ட்காரரோ யாரோ எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ ஒரு வருஷமாக பயங்கரமான தொந்தரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதிகமாக எதனா ஓரம்பரம் செடி வெட்டுறதுக்குள்ள, ஒரு பைப் போடுறதுக்குள்ள, ஒரு வீடு எதனா கட்டுறதுக்குள்ள நிறுத்திடுறாங்க. அங்கேயே காவல் போட்டுறாங்க. ஆம்பளைங்கெல்லாம் வெளியில் போயிடுறாங்க. பொம்பளைங்களே ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. பொட்டப்பிள்ளைங்க அதிகமாக பயிருதுங்க. என்னடா பண்ணுறது அது மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு 10-11 மணிக்கு இங்கே இந்த ஓட்டானை இந்த பைப் லைன் போட்டதெல்லாம் உடச்சி இந்த மாதிரி நாசம் பண்ணி எல்லாமே இந்த பொம்பளைங்களெல்லாம் பிரச்சனை பண்ணி பொம்பளைங்கெல்லாம் இழுத்து தொந்தரவு கொடுத்துனுக்குறாங்க. இந்த மாதிரி பல டைம் இந்த மாதிரி போய் நாங்களும் எங்கெங்கேயும் மனு கொடுத்து எதோ பண்ணுறேங்க. மனு கொடுத்தா வரதில்லை. அதுக்கு பின்னாடி திருப்பி வந்துடுறாங்க. இந்த முனுசாமி ஃபாரஸ்ட் தான் ரொம்ப தொந்தரவு எங்களுக்கு அதிகம். அவர் வந்ததுலேருந்து அதிகமாக தொந்தரவு கொடுக்குறதே அவர் தான். இந்த மாதிரி பணம்னு எங்கே போனாலும் இந்த பையன் 3 நாளைக்கு முன்னே இந்த பைப் லைன் ஏதோ போட்டுங்கிறான் குடிநீருக்கு. அந்த பையனை 3 நாளாக பையன் இங்கே ஓயிட்டுக்கிறாங்க உங்களுக்கு பயந்துன்னு. ஆனால் அந்த பொண்ணை நைட்டு 9 மணி வரைக்கும் இங்கே வா பாப்பா போகலான்ட்டு ஒரு 2-3 பேர் ஃபாரஸ்ட்லேருந்து 2-3 பேர் ஒரு 4-5 பேர் இங்கே கூட்டுங்கிறாங்க. நேற்று நைட்டு முந்தியத்து நைட்டெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமான அராச்சாரம் பண்ணுறாங்க. நாங்களும் எல்லாத்தாவும் மனு கொடுத்தங்க. ரேஞ்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இல்லை அவர் சொல்கிறதான், நான் இன்னும் சொல்கிறதில்ல, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல. ரேஞ்சரை கேட்டால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அதிகாரிக்கிட்ட போய் மனு கொடுத்தா எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரிலாம் பல தொந்தரவுக்குது. ஆனை வருது, ஒரே ஆள் கூட வர்றதில்ல. ஆனை வந்தா ஆனால் எங்கேனா ஒரு மரமே வெட்டுறதில்ல. ஓரம்பாருங்கிற செடி ஓட்ட தாங்குதுன்னு அந்த செடியை கழிச்சா கூட இது எங்கே நிலம் ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி பயங்கரமாக அராச்சாரம் பண்ணுறாங்க. இதுக்கு நல்லபடியாக கவர்மெண்ட் ஒரு தீர்வு காணணும்.